செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப் சைடு ரேலி ஸ்டார்ட் ஆகும், எந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மற்றும் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ 0 to ஹீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், மற்றும் ஓஐ டேட்டா அனாலிசிஸ், இது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஐ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸோட ரேஞ்சஸை நம்ம உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்துருவோம். நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,522 சப்போர்ட் ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 21,521 448 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 21,251, அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 21,137 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 21,778 21,834, அதாவது 21,800 ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த இடத்துல இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அகைன் ஒரு டவுன் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுதான் நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி 50யோட நாளைய ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,703 லோ 21,340, இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 21,591, இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு நம்மளுடைய ஹை 21,703 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 21,664. ஸோ 21,664 21,703 நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா அந்த ஹை மூவ்மெண்ட் எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்குறது 21,794. ஸோ அதையும் கடந்து மேலே போனாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸி ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,885. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 21,453. ஸோ அதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு நம்மளுடைய லோ 21,340 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்குறது 21,379. ஸோ 21,379 21,340 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபால் நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 21,250. ஸோ அதையும் கடந்து கீழே வரும்போது நம்ம மேக்ஸி லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,159. ஒரு கேப் அப்பில், அதாவது ஒரு பாசிட்டிவ் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா, அதாவது 21,591 21,703 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகினாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைடு வரும்போது நம்ம இமீடியட்டாக ஒரு டவுன் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது. ஏன்னா இப்போது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கக்கூடிய 21,591 அப்போது சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது
அதுக்கு முந்தைய வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 21,703க்கு மேலே பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,591க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கேப் அப்பில் இங்கே ஓப்பன் ஆகும்போது. ஸோ அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் ஒரு நெகட்டிவ் ஓப்பன் இருக்குது அப்படின்னா 21,453லேருந்து 21,340 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா அப்படி ஓப்பன் ஆகி இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது நம்ம இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடிய 21,453 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ அப்போது இங்கே ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகினாங்க அப்படின்னா இங்கே வந்த லோவையும் பிரேக் பண்ணி கீழே ஒரு மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 21,453 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,340க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,591க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,453க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு அப் ஆர் டவுன் வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும். ஓகே, ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,500. ஸோ 21,500ன்றது ஒரு சப்போர்ட் லெவல். 21,500. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 21,600, 650, 700ன்றது ஒரு நல்ல ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,400, 21,300. ஸோ ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்றது 21. ஸோ இந்த ஓஏ வச்சு நம்ம ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,650லேருந்து 21,500. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவரால் ஓஏ பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடில் ஓஏ, புட் சைடு ஓஏ டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஆக்டிவாக இருந்த ஓஏ யாருமே இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு ஆக்டிவாக இல்லை, எல்லாருமே ரேஞ்சை விட்டு வெளியில் தான் இருக்காங்க. ஸோ புட் சைடில் ரொம்ப வைடராக இருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் நம்மளுக்கு 21,500 பிரேக் பண்ணாங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறது 750, அதுக்கப்புறம் 20, 850. ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸி ஓஏ இருக்கிறது 21,000. ஓகே, சேஞ்ச் இன் ஓஏ பார்த்துருவோம். சேஞ்ச் இன் ஓஏ பார்க்கும்போது நம்மளுக்கு புட் சைடில் ஓஏ வைண்டப்பாக இருக்கிறது இங்கே கிளியராக தெரியுது. கால் சைடில் ஓஏ இன்றைக்கி நல்லா டாமினேட் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த மட்டிலும் நம்ம புட் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு பார்க்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டியில். வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 46,369லேருந்து 46,580. இது வந்து ஒரு இங்கே ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு செல்லிங் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சை ரீச் பண்ணிச்சுன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 44,779லேருந்து 44,483. இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டவுன் சைடில் 43,231 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி அப்சைட் போகணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி அகைன் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைனா இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு ரிஜெக்ஷனை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா 48,219, 220 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த இடமும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ 47,198. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 48,219 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுதான் பேங்க் நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்னன்றதை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 45,754லேருந்து லோ 44,790. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 45,458. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அப் டு நம்மளுடைய ஹை 45,757 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 45,654. ஸோ 45,654லேருந்து 45,757 அப்படின்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த ஹையை எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 45,999. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 46,241 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 45,089க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளுடைய லோ வரைக்கும். அதாவது 44,790 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்குறது 44,893. ஸோ 44,893லேருந்து 44,790 அது வந்து நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணும்போது அந்த ஃபாலை எது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டு நம்ம பார்க்குறது 44,548. அதையும் கடந்து கீழே வந்தால் மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 44,306. ஒரு கேப் அப்பில் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் இருக்குது அப்படின்னா அதாவது 45,458லேருந்து 45,757 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆனாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைடு வராங்க அப்படின்னா நம்ம இம்மிடியேட்டாக ஒரு டவுன் சைடு மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 45,458 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு நல்ல மூமெண்ட் மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 45,757க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஃபர்தராக ஒரு நல்ல பையிங் என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,458க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே ஒரு கேப் டவுனில் நம்மளோட இந்த ரேஞ்சு 45,889லேருந்து 44,790 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி இம்மிடியேட்டாக இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது நம்ம அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட் லெவலாக பார்க்குற 45,089 அப்போது ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் ஆகி இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு ஃபர்தராக ஃபால் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 45,089க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 44,790க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 45,458க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,089க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 45,400. ஸோ 45,400ல் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. 45,500ன்றது ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதை விட்டால் 46,000 அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 46,500 46,400லலாம் ஒரு நல்ல ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்காங்க. சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 45,000 அது பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு 44,500. ஸோ அதுக்கப்புறம் 44,000. ஸோ இங்கே புட்டுலையும் சரி கால்லையும் சரி கொஞ்சம் ஒய்டராக தான் பில்ட் ஆகியிருக்காங்க. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் பார்க்கும்போது 45,000லேருந்து 45,100. ஸோ 45,100 அதை விட 45,000 ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ 45,000லேருந்து 45,500ன்றது ரேஞ்சாக இருக்கும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புட்டை விட கால் சைடில் ஓஐ டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க.
ஸோ சப்போர்ட்டில் பார்த்தா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரேஞ்சில் எந்த ரெசிஸ்டன்ஸுமே இல்லை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஆக்டிவாக பில்டாக இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு அப்பர் சைடில் ஒரு வைடு ரேஞ்சில் 46,400, 46,000, 46,100 இதில் தான் பில்டாக இருக்கிறாங்க. அதே மாதிரி சப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 45,200. ஸோ 45 இந்த ரேஞ்சுக்கு மேலே 45,200 அது பிரேக் பண்ணி தான் நம்மளுக்கு லோ ரேஞ்சுக்கு வரும் 45,100. இதையும் பிரேக் பண்ணால் ஸோ நம்மளுக்கு 45,000. ஸோ லோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 லெவல் ஆஃப் சப்போர்ட்டு இருக்குது. ஸோ அப்போ ஒரு பையிங் ப்ரெஷரை நாளைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி புட்டை விட காலில் தான் வந்து டாமினேட் பண்ணி பில்டாக இருக்கிறாங்க. புட்டில் அதே மாதிரி வைண்டப்பும் ஆகியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக பேங்க் நிஃப்டிலையும் நாளைக்கு புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற நம்மளோட ப்ரிடிக்ஷனை பார்த்துருவோம். நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் நம்மளுக்கு வந்திருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,500லேருந்து 22,000. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக் பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடில் பிரேக் வந்திருக்கு. அந்த பிரேக்கும் ஒரு வீக்கான பிரேக், அதாவது ஒரு ஃபால்ஸ் பிரேக்கோ, அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சால்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. நம்மளுக்கு மண்டேவோட ஹையை பார்ஷியலாக பிரேக் பண்ணிட்டு அகைன் மண்டேவோட ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி காட்டியிருக்கு. ஸோ நாளைக்கு பிரேக் வந்து டவுன் சைடுக்கு பாசிபிள், டவுன் ட்ரெண்டு ரேலி வந்து ஒரு அப் சைடில் ஒரு ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 21,500. ஸோ சப்போர்ட் லெவலில் தான் ஒரு நெகட்டிவ் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது 21,500. ஸோ இந்த 21,500 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம 22,000 வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த 21 கேப் டவுனில் ஓப்பன் ஆகி 21 ரிஜெக்ட் ஆகிறாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் 45,000லேருந்து 45,500. அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வொலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. அதே மாதிரி இதில் பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் வந்து அப் சைடில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. அந்த பிரேக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வொலட்டைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய பிரேக்காக இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ நிஃப்டி மாதிரியே எதுவும் மண்டேவோட ஹையை பார்ஷியலாக பிரேக் பண்ணி தான் மண்டேவோட ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்காங்கன்னு வந்திருக்கு. நம்மளுக்கு பிரேக்கிங் கண்டிஷன் வந்து கிளியராக இல்லை அப் சைடில். அதே மாதிரி நாளைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் மோடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. இது க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 45,400. ஸோ இந்த மிடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வொலட்டைல் மூவ்மெண்ட் இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ரேஞ்சை பிரேக் ஆகும்போது. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி நான் 0 to ஹீரோ எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 45,000லேருந்து 45,700 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் 0 to ஹீரோ எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வொலட்டைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட நாளையோட லெவல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி எந்தெந்த இண்டிசஸில் இண்டிவிஜுவலாக எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே இஓடி அனாலிசிஸ். ஸோ லைவில் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ ஓஏ டேட்டா அப்டேட்ஸில் நம்ம உடனுக்குடன் அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த